ஹாய் நண்பா, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஏர்டெல் vs ஜியோ ஸ்பீட் டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். இதில் 3 அட்டம்ப்ட் வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் எந்த நெட்வொர்க் 4G ஸ்பீட் அதிகமாக இருக்குன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் ஏர்டெல் vs ஜியோ. ரெண்டுமே 4G மொபைல் தான். இதை பாருங்கள், ஏர்டெல் வந்து 3 Mbps ஸ்பீடு தான் இருக்குது. ஜியோ பார்த்தீங்கன்னா 7 Mbps ஸ்பீடு காமிக்குது. அதுதான் 8 Mbps ஸ்பீடு வந்து ஜியோவில் வந்துருக்கு. ஜியோ தான் வின்னு. நெக்ஸ்ட் அட்டம்ப்ட் பார்த்தீங்கன்னா அட்டம்ப்ட் நம்பர் 2 ஜியோ vs ஏர்டெல். 13 Mbps ஸ்பீடு ஜியோ காமிக்குது. ஏர்டெல் பார்த்தீங்கன்னா பஃபர் ஆகிட்டு இருக்கு. பாருங்க, ரெண்டுமே 4G தான், மொபைல் நெட்டில் தான் இருக்குது. ஏர்டெல் 2 Mbps ஸ்பீடு தான் வந்து. ஜியோ 13 Mbps ஸ்பீடு. ஜியோ தான் வின் பண்ணியிருக்கு இந்த அட்டம்ப்டில். இந்த வீடியோ வந்து எந்த நெட்வொர்க் ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பெய்டு ப்ரொமோஷன் கிடையாது. அட்டம்ப்ட் நம்பர் 3 ஏர்டெல் vs ஜியோ. எடுத்த உடனே 16 Mbps ஸ்பீடு காமிக்கும் ஜியோ. ஏர்டெல் பார்த்தீங்கன்னா 1 Mbps ஸ்பீடு தான் இருக்குது, 4G. ஜியோ 11 Mbps ஸ்பீடு வந்திருக்கு. ஏர்டெல் 2.3 இருக்குது. ஜியோ தான் வின் பண்ணியிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்புறம் என்ன கொடுக்குது? இது எங்க கொடுக்குது? நம்ம தான அது கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அத கேக்கல. மைலேஜ் என்ன கொடுக்குதுன்னு கேட்டேன். மைலேஜ் 50 கொடுக்குதுண்ணே. 50? ஏயா? எனக்கு மட்டும் 45, உனக்கு மட்டும் அப்புறம் 50 கொடுக்குறேன். அதுக்கே ஏன்டா கோவப்படுற? கம்பெனிக்காரன் போய் கேளு.